அரேபிய கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட ஒரு அதிரடி நடவடிக்கை தற்பொழுது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளூ ஸ்டார் 3 என்ற கண்டெய்னர் கப்பல் மீது ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் கீழே இறங்கி அமெரிக்க கடற்படை வீரர்கள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தீவிரமாக நடைமுறையில் இருக்கும் இந்த சூழலில் குறித்த கப்பல் ஈரானிய துறைமுகத்தை நோக்கிச் செல்வதாக அமெரிக்க படைக்கு சந்தேகம் எழும்பியுள்ளது. இதனால் அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கும் அமெரிக்காவின் 31வது கடற்படை பிரிவு நடுக்கடலில் கப்பலை வழிமறித்து உள்ளே நுழைந்து சோதனை செய்தது. ஆனாலும் கப்பலுக்குள் நுழைந்து தீவிரமாக சோதனை செய்த அமெரிக்க வீரர்களுக்கு கிடைத்த தகவல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த கப்பல் ஈரானுக்கு செல்லவில்லை என்பது விசாரணையில் உறுதியானது. அந்த கப்பல் ஓமன் நாட்டிலுள்ள ஜோஹா துறைமுகத்திற்கு செல்வதற்காக திட்டமிட்டு பயணம் செய்து கொண்டிருந்தது தெரியவந்தது. இது ஒரு தவறான எச்சரிக்கை என்று உணர்ந்ததும் அமெரிக்க வீரர்கள் அந்த கப்பலை உடனடியாக விடுவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பயணம் செய்யும் மற்ற வணிக கப்பல்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் தொடங்கி 2 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்தில் இத்தகைய சம்பவங்கள் சாதாரணமாக ஆகிவிட்டன. அமெரிக்காவின் கடல் முற்றுகை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 39 வணிக கப்பல்கள் வழிமறைக்கப்பட்டு வேறு திசைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. முன்னதாக ஈரானின் துறைமுகத்தில் சராசரியாக நாளொன்றுக்கு 5 கப்பல்கள் மட்டுமே நின்றிருந்தன. ஆனால் தற்பொழுது அமெரிக்காவின் கடுமையான கண்காணிப்பு மற்றும் முற்றுகை காரணமாக அங்கு கப்பல்கள் வரிசையாக தேங்கியுள்ளன. இந்த சம்பவம் கடற்பகுதியில் நிலவும் மிக கடுமையான பதற்றத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. ஈரானின் துறைமுகங்களுக்கு வரும் அல்லது வெளியேறும் கப்பல்களை அமெரிக்கா கழுகு பார்வையில் கண்காணித்து வருகின்றது. ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டால் கூட ஹெலிகாப்டரின் வந்து கப்பலுக்குள் குதிக்கும் அளவிற்கு அமெரிக்காவின் இராணுவ கண்காணிப்பு மிகவும் தீவிரமாக உள்ளது. இத்தகைய குழப்பமான சூழலில் கடல் வழி வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கப்பல்கள் பெரும் அபாயத்தை சந்திக்க நேரிடும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.